அடிக்ஷனை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து உன்னத சிறகுகள் என்ற குழுவின் சார்பாக தீர்வுகளை தேடி அப்படின்ற ஒரு தேடல், ஹண்ட் ஃபார் சொல்யூஷன்ஸ், சர்ச் ஃபார் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்மை சுற்றி நடக்கிற அநேக விஷயங்கள், அநேக டிஸ்டர்பிங் சிச்சுவேஷன்ஸ், டிஸ்டர்பிங் இன்சிடென்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தின் அவுட்கமாக 2 விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து வைத்தோம். அதுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் லாஸ்ட் வீக் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், நம்பிக்கைக்குரிய ஒரு துணை, நம்முடைய சீக்ரெட்ஸ், நம்முடைய சேலஞ்சஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போன வாரத்துல நீங்க அதை குறித்து பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாருடைய கையில இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு கருவி, கேட்ஜெட்னு சொல்லலாம், இல்ல டிவைஸ்ன்னு சொல்லலாம், இல்ல செல்போன், இல்ல மொபைல் போன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் போனுடைய ஹேண்ட்லிங் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது, நம்ம சென்று கொண்டிருந்த பாதையை எப்படி பயங்கரமாக மாற்றி அமைத்திருக்கிறது குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் சைடை பார்க்க போறோம், நெகட்டிவ் சைடை பார்க்க போறோம், எப்படி நாம் அதை சரியாக கையாளுவது, ஹவு டு ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a search for solutions, தீர்வுகளை தேடி. இது ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு போய் இந்த தீர்வு நாம் சொல்றதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பர்சனல் லைஃப்க்கு சொல்யூஷன்ஸை தேடிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், this is a time for self reflection into reality, a honest reflection into reality. நேர்மையான சுய பரிசோதனை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால இப்ப நான் ஷேர் பண்ண போற விஷயங்கள் எல்லாம் வந்து வேற யாருக்கும் சொல்றாரு, இது எனக்கு அப்ளை ஆகாது, என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் அப்ளை ஆகும், இல்லை என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்ல கேட்க வேண்டாம். சொல்லுகின்ற காரியங்கள் என்னுடைய லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும் என்ற ஒரு திறந்த மனதோடு, ஓப்பன் மைண்டோடு நாம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நிச்சயமா இந்த டைம் இதுல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும், இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட். நம்முடைய வீக்னஸஸ், நம்முடைய கிரே ஏரியாஸ், நம்ம ஹேண்டில் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மைண்ட்ல கொண்டு வருவோம். அந்த இஷ்யூஸை எப்படி சரி செய்து கொள்வது என்று நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும். So I thought I will start with the Bible verse. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம், Genesis 1:28. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கிங்டம் மேண்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான கட்டளை, ஒரு பொறுப்பு. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வேதத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அதாவது ஆதாமும் ஏவாளையும் நோக்கி அவர்களை படைச்சிட்டு சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இல்லைங்களா? இது காட் வந்து மனுஷனை படைச்சிட்டு, அவர் படைச்ச எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு கீழே அவனுடைய ஆளுகைக்குள்ள கொடுத்துட்டு, இது எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், உங்க கையில கொடுத்துட்டேன், ஐ கிவ் யூ ஃபுல் கண்ட்ரோல், இந்த பூமியின் மேல இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லி தேவன் ஆஸ்வதிக்கிறார். இட்ஸ் a responsibility given by God to man. மனுஷனுக்கு ஆண்டவர் கடவுள் நம்பி கொடுக்கிற ஒரு பொறுப்பு. இதில் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு இருந்த அந்த தன்மையை மனுஷனுக்கு கொடுக்கிறார். கடவுள் ஆண்டு கொண்டு இருந்தார், பட் பூமிக்கு சம்பந்தமான விஷயங்களை மனுஷனிடத்துல கொடுத்துட்டார். இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷன் கடவுள் கொடுத்த அந்த ஒரு சின்ன கட்டளை, இல்லைங்களா, ஒரு மரத்துல இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிடாதீங்க, இந்த சாப்பிட்டீங்கன்னா நீங்க இறந்துடுவீங்க, செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காஷன் கொடுத்தாரு. பட் அந்த ஒரு சின்ன விஷயத்துல அன்பார்ச்சுனேட்லி கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அவங்க ஆண்டவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனதால என்ன ஆச்சு, கடவுள் இந்த 28வது வசனத்துல கொடுத்த அந்த அதிகாரம் மனுஷனுடைய கையில இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, பிசாசு மனுஷனை ஏமாற்றி மனுஷனுடைய அதிகாரத்தை அவன் கையில எடுத்துக்கிட்டான். இது கேட்கும் போது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம், என்ன இது ஒரு மாதிரி இருக்க, கேட்கும் போதே மனுஷன் பிசாசு அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி. நிஜம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில கொடுக்கப்பட்ட நம்பி கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சரியாக கையாளவில்லை. we were not careful in handling the responsibility given. நான் யாரோ ஒரு ஆதாம் ஏவாள் சொல்றேன், ஆதி காலத்து மனுஷங்களை குறித்து நான் சொல்லல. இன்றைக்கும்
இன்றைக்கும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் அப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மளை நம்பி கையில கொடுக்கப்பட்ட ஒரு டிவைஸ் தான் இந்த கேட்ஜெட், அந்த போன். அதை நம்ம சரியாக பயன்படுத்துறோமா இல்ல மிஸ்யூஸ் பண்றோமா, அபியூஸ் பண்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க போகிறோம். அதற்காக தான் இந்த டைம். ஸோ காட் கேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கண்ட்ரோல், பட் அன்பார்ச்சுனேட்லி மேன் லாஸ்ட் த கண்ட்ரோல். இல்லைங்களா, மனுஷன் அதை இழந்துட்டான். இன்னும் சொல்ல போனா நம்ம சுத்தி பார்த்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல உங்களால பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். மனுஷன் படைச்ச டெக்னாலஜி, கடவுள் டெக்னாலஜி படைக்கல, கடவுள் மனுஷனை தான் படைச்சாரு. இல்ல, மேன் வாஸ் மேட் பை காட். கடவுள் தன்னுடைய ஞானத்தை கொண்டு பெஸ்டா ஒரு படைப்பை படைச்சிட்டாரு மனுஷன். மனுஷனுடைய படைப்பு தான் டெக்னாலஜி, மொபைல் போன் இல்ல ஐபேட் ஒரு டேப் ஒரு நம்ம சுற்றி பார்க்க நிறைய நான் லிவிங் திங்ஸ், ஈவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட மனுஷனால படைக்கப்பட்டதுதான், ஏஐ அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், படிக்கிறோம், நம்ம ஞானத்தை வளர்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே மனுஷனுடைய அவுட்கம். ஸோ மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு படைப்புன்னு பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது போல அப்படிப்பட்ட உயர்ந்த படைப்பா இருந்த மனுஷன் இன்னைக்கு அவன் படைச்ச அதே டெக்னாலஜி, அதே மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கான். அவன் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும், ஆக்சுவலி மனுஷன் ஆண்டு கொண்டு இருக்கணும். பட் இன்னைக்கு டெக்னாலஜியும் போனும் டேபும் ஐபோனும் நம்ம ஐபேட் வாட் எவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. போன் அலாம் அடிச்சா நம்ம எழுச்சிக்கிறோம், இல்ல போன் நமக்கு வழி காமிச்சா போறோம், கூகுள் மேப்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். போன்ல எல்லாம் நமக்கு ரிமைண்டர் கொடுத்துன்னா நம்ம ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், கேலண்டர் அதுல பாக்குறோம், பாட்டு அதுல தான் கேட்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய என்டையர் டெய்லி லிவிங்க அந்த ஒரு 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 சின்ன ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிவைஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. பட் அதை படைச்சது யாரு? மனுஷன். மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய திறன்களை கொண்டு இதை நம்ம கொண்டு வந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் கண்ட்ரோலிங் ஹியூமன் கைண்ட். இது போனுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹவு கேட்ஜெட் இஸ் கண்ட்ரோலிங் மேன். எப்படி மனுஷன் அந்த கேட்ஜெட்டுக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு வார்த்தையை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எக்ஸ்பிளைன் பண்றேன், தொடர்ந்து கவனிங்க. இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, அழகான குழந்தை படுத்துட்டு இருக்கு. பட் குழந்தையை கவனிக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு டைம் கிடையாது, அவங்க போன்ல இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு சின்ன குழந்தைங்க ஐபேடு போன் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அவங்க ஓடி விளையாட வேண்டிய வயசுல ஆல்ரெடி ஹுக்ட் டு த கேட்ஜெட். நம்முடைய பிசினஸ் அதுல தான் இருக்கு, வீடியோ கேம்ஸ் அதுல தான் செய்யறோம், நம்முடைய ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் அதுல தான் இருக்கு. எவ்ரி மூவ் of a human being now is controlled by those gadgets. Every move. இன்னும் சொல்ல போனா நம்முடைய பிரைவசிக்குள்ள கூட இன்க்ளூட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நான் ஒரு சில உதாரணங்களை போக போக நான் சொல்றேன். ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி இத ரிசல்ட் போட்டிருந்தாங்க. இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டடியில the average person looks at their phone 150 times a day. 150 ஆவரேஜ் தான், இது கண்டிப்பா அதிகமாக இருக்கும். கையில போன் வச்சுட்டு இருக்கவங்க நிச்சயமா அதிகமா இருக்கும். அதுக்கு ஈக்குவலன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் எவ்ரி 6.5 minutes, ஒரு மணி நேரத்துக்கு 6 நிமிஷம் போன் என்ன பண்றோமா, பார்த்துட்டே இருக்கிறோமா. டேக்கிங் த போன், அதை என்ன வந்திருக்கான்னு பாக்குறோம், நோட்டிபிகேஷன் இருக்கா பாக்குறோம், மெசேஜ் இருக்கான்னு பாக்குறோம், யாரோ கால் பண்ணிருக்காங்களா, மிஸ்ட் கால் இருக்கான்னு பாக்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ட்ரெண்டுக்குள்ள we are so glued to that, we are so hooked to that. அப்படியே அது கூட அட்டாச் ஆயிட்டோம். என்ன சொல்ல போனா, மீன் பிடிக்கிறதுக்கு பெயிட்னு ஒண்ணு போடுவாங்க. மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தூண்டிலுடைய முனையில ஒரு கொக்கி இருக்கும். அந்த கொக்கியில வந்து ஒரு சின்ன புழுவோ மண்புழுவோ தான் மாட்டிட்டு தான் மீன் பிடிக்க நம்ம போடுவோம், இல்லைங்களா. ஸோ எப்படி நம்ம இது வந்து சின்ன ஒரு டிவைஸ் தான். இந்த போன் என்பது ஒரு சின்ன டிவைஸ் தான், அந்த பெயிட் மாதிரி. அன்பார்ச்சுனேட்லி அந்த பெயிட்ல மாட்டிட்டு இருக்கிறது யாரு? நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அது எங்கெல்லாம் இழுத்துட்டு போறதும் நம்ம அது கூட போக வேண்டிய ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். பட் திஸ் இஸ் நாட் தி ஒன்லி நெகட்டிவ் சைட் ஆஃப் இட். நிறைய பாசிட்டிவ் நல்ல விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். செகண்ட்லி, இன்னொரு ஸ்டடியில இருந்து ஒரு அவுட்கம் கொடுத்தாங்க. விமென் லுக் அட் தேர் ஸ்மார்ட் போன்ஸ் 600 minutes இன் அ டே. அது ஒரு நாளைக்கு வந்து 1440 நிமிஷங்கள் இருக்கு, இல்லைங்களா. ஸோ அந்த 1440 minutesல 600 minutes லேடிஸ் வந்து என்ன பண்றாங்களா, போனை பார்த்துட்டே இருக்காங்க. இது வந்து 2018-19 பண்ண ஒரு ஸ்டடியுடைய அவுட்கம், ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாஸ்டர்ஸ் ஸ்டடியுடைய டேட்டால இருந்து இது போட்டிருந்தாங்க. ஸோ 600 minutes டே என்ன பாக்குறாங்க, எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, யார் கூட என்ன பண்றாங்க, அதுல நம்ம போயிட்டு இருந்தோம்னா நேரமே பத்தாது. பட் வி அண்டர்ஸ்டாண்ட், வி அக்ரி, இல்லைங்களா. இதுல கலந்துருக்கு எல்லாருக்குமே அதை அக்செப்ட் பண்ண முடியும். மென் பாத்தீங்கன்னா
459 மினிட்ஸ் பண்றாங்க, 459 நிமிடங்கள் இன்ன டே பாக்குறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ லேடிஸ் தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, மென் வந்து போன்ல குறைவா தான் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் நீங்க நல்லா வாசிச்சு பார்க்கணும். திஸ் இஸ் ஸ்மார்ட் போன்ஸ் ஒன்லி. மென்னுக்கு வந்து வேற கேட்ஜெட்ஸும் இருக்குது இல்லைங்களா. வி ஆர் மோர் ஹுக்ட் ஆன் டு டெலிவிஷன், வி ஆர் மோர் ஹுக்ட் ஆன் டு லேப்டாப்ஸ், அவர் ஆஃபீஸ். இது வந்து ஸ்மார்ட் போன் வியூவிங் மட்டும். ஸோ டெஃபினெட்லி மென்னுடைய மினிட்ஸ் ஆன் த ஸ்கிரீன் அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஸ்மார்ட் போனுக்கு லேடிஸ் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்ம உதவி செய்யணும்ட்டு முன் வந்து உதவி செய்யணும்னு இருக்கிற மற்றவங்களுக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்க பிரயோஜனமா இருக்கும். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளை உங்களுக்கு நான் டீகோட் பண்ணலான்னு இருக்கிறேன், கேட்ஜெட் அண்ட் அடிக்ஷன். நம்ம கேட்ஜெட் அப்படின்னு சொன்ன உடனே சாதாரணமா நம்ம நினைக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு ஒரு போன் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது தமிழ்ல அதுக்கு ஒரு அழகான வார்த்தை கொடுத்துருக்காங்க, சிறு பொறி அமைப்பு. இட்ஸ் காம்பனன்ட், கலெக்ஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இல்லைங்களா. அவ்வளவுதான். நீங்க படத்துல பாக்குற எல்லாமே கேட்ஜெட் தான். ரிமோட் கண்ட்ரோல் ஒரு கேட்ஜெட் தான், ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒரு கேட்ஜெட் தான், எல்இடி டிவி ஒரு கேட்ஜெட் தான், ஐபேட் ஒரு கேட்ஜெட். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே ஒரு கேட்ஜெட் தான் இல்லைங்களா. கேமரா ஒரு கேட்ஜெட், எலக்ட்ரானிக் நம்ம யூஸ் பண்ற வாட்ச் ஒரு கேட்ஜெட், ஃபோக்கஸ் லைட் ஒரு கேட்ஜெட், எவ்ரி திங். அது தமிழ்ல சிம்பிளான வேர்டு பார்த்தீங்கன்னா உபகரணங்கள். நமக்கு உதவி செய்கின்ற, நம்முடைய லைஃபை சிம்பிளா நடத்தி போறதுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே கேட்ஜெட் தான். ஃப்ரிட்ஜ் இஸ் அ கேட்ஜெட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் நான் பார்த்தேன். நம்முடைய கிச்சன்ல இருக்கிறது நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு. மேபி உங்க வீட்டுல மைக்ரோவேவ் ஓவன் வச்சிருக்கலாம், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கலாம், மிக்சி வச்சிருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துறதுக்கு அல்லது ஈஸியா நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற ஐட்டம்ஸ். சமையல் அறை உபகரணங்கள் இல்ல கிச்சன் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய திங், மிக்சி இருக்குது, நம்ம யூஸ் பண்ற பிளெண்டர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே கேட்ஜெட்ஸ். எதுக்காக இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம்? நம்முடைய லைஃபை சீராக நடத்த வேண்டும். ஓகே, நம்மள சோம்பேறி ஆக்கிறதுக்காக கிடையாது, பட் டு மேக் லைஃப் ஈஸியர் அப்படின்றதுக்காக இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணி, நம்மள மனுஷனா தான் இன்வென்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த கேட்ஜெட்ஸ், அதுல ஒரே ஒரு கேட்ஜெட் கொஞ்சம் ஓவரா நம்ம மேல கண்ட்ரோல் வந்துச்சு. அதுதான் எது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற மொபைல் போன் அல்லது செல்போன் அப்படின்ற ஒரு உபகரணம். இப்போ அடுத்த வார்த்தை அடிக்ஷன் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்ஜெட்னு என்னன்னு பார்த்துட்டோம். கேட்ஜெட்னா எனி டிவைஸ், எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் இஸ் அ கேட்ஜெட். இப்போ அந்த கேட்ஜெட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தமிழ்ல போட்டிருக்கு. when you can stop you don't want to, and when you want to stop you can't. அதுதான் அடிக்ஷன். அது இந்த அடிக்ஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க எதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த விதமான அடிக்ஷனுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். போக போக ஒரு சில உதாரணங்கள் நான் கொடுக்குறேன். என்ன சொல்லுது, அடிமைத்தனம் என்பது ஒரு கெட்ட பழக்கத்தை விடக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது விட மனது இல்லாமை. ஓகே, ஆனால் விட வேண்டிய நிலை வரும்பொழுது அல்லது விட வேண்டும் என்ற விருப்பம் வரும்பொழுது என்ன பண்ண முடியல, விட முடியாம போயிடுது. ஸோ இதுதான் அடிமைத்தனம். உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு விடணும்னு ஆசை இருக்காது. பட் ஒரு நிலைமை வந்துடும் இல்லைங்களா, இந்த இது ரொம்ப லிமிட்டை தாண்டி போயிடுச்சு, லைஃபே ஸ்பாயில் பண்ணிச்சு, எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற பொழுது நமக்கு விடக்கூடிய திறமை இல்லாம அல்லது பலம் இல்லாம போயிடும். தட் இஸ் அடிக்ஷன். ஒரு சயின்டிபிக் டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க, அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அடிக்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக வாசிக்கிறேன். A chronic brain disease that causes compulsive substance use despite harmful consequence. உதாரணத்துக்கு நம்முடைய சுகம், ஹெல்த், பணம், உறவுகள், ஏன் ஈவன் ஜாப், வேலை கூட போற அளவுக்கு அந்த அடிக்ஷன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கான், நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கிரானிக் அடிக்ஷன் என்பது நம்முடைய மூளையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது சும்மா சாதாரணமான ஃபோன் தானே, நான் பாக்குறது தானே, என்னுடைய ஃபோன் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் இன்டைரக்ட்லி நம்முடைய பிரெயினை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய சயின்டிபிக் ஸ்டடிஸ் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. முக்கியமா மொபைல் ஃபோனோட அடிக்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்க. Definition of a cell phone addiction can be debated, but still a lack of control over the use of a cell phone with consequences such as the inability to succeed in school, படிப்பு கெட்டு போயிடும், harm relationship, உறவுகள் கெட்டு போயிடும். அது வீட்லயா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், இல்லை வெளியில இருக்கலாம், சர்ச்ல இருக்கலாம், நீங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் மூன்றாவது ஃபியர் டு பி அவுட் ஆஃப் செல்போன் கான்டாக்ட். அதுக்கு என்ன வேர்ட் கொடுக்குறாங்கன்னா நோமோஃபோபியா.
நோமோஃபோபியாக்கு உடைய எக்ஸ்பிளனேஷன் இன்னும் ஒரு சில மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஸோ இந்த 3 காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிரும், நம்முடைய உறவுகள் பாதிக்கப்படும், அடுத்தது பயம் உள்ள வந்துடும். ஐயோ நான் மிஸ் பண்ணிடுறோனோ, அது கிடைக்காம போயிருமோ, நான் அவுட் டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர். ஸோ இந்த 3 காரியம் நம்ம லைஃப்ல காணப்பட்டுச்சுன்னா போன் அடிக்ஷனுக்குள்ள இருக்கிறோன்ட்டு ஒரு அறிகுறி. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். ஸோ இந்த 2 வார்த்தைகளை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேட்ஜெட் நமக்கு உதவி செய்கின்ற உபகரணங்கள், அடிக்ஷன் நம்ம விட முடியாமல் கஷ்டப்படுகின்ற எந்த விஷயமோ அது அடிக்ஷன். அது ஃபுட் அடிக்ஷனா கூட இருக்கலாம். இன்னொரு ஸ்டடி, இன்னைக்கு நான் அதை பேச விரும்பல, ஏன்னா டைம் இல்லாததுனால. கேட்ஜெட் அடிக்ஷனை போல ஃபுட் அடிக்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த காலத்துல டீனேஜர்ஸ்க்கும் யூத்க்கும். ஷாப்பிங் அடிக்ஷன், ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி. ஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. முடியாத சூழ்நிலை. எதுனாலும் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் ஆஃப் அ பட்டன் ஆன் த போன். நீங்க ஃபுட் வேணும்னா கூட என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். எனிதிங் யூ கேன் கெட் இட். ஸோ அது ஒரு அடிக்ஷனா மாறிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிறைய அடிக்டிவ் திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுற்றி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆனா அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா யாருமே உங்களை பார்த்து நீங்க போனுக்கு அடிக்டா அப்படின்னு கேட்டா யாரும் ஒத்துக்கிறது ரொம்ப ரேர் இல்லைங்களா? யாருமே ஆமாங்க நான் போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, ரொம்ப மினிமலா இருப்பாங்க. அருமையான ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், போனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு அடிக்ஷனே கிடையாது அப்படின்ற ரீசன்னால நான் பேசவே இல்லை. நான் ஒன்ஸ் அப்பான டைம் நான் ஒரு பக்கா டிவி அடிக்டா இருந்தேன். டெலிவிஷனுக்கு ரொம்ப அடிக்டா இருந்தேன். என்னுடைய ஏர்லி லேட் ஸ்கூல் டேஸ்ல எப்படி அடிக்டா இருந்தானே, நான் செய்யற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி டிவி பாக்குறது கூட வந்திருக்கேன். ஈவன் சர்ச் சர்வீஸ் முடியறதுக்கு முன்னாடி கூட அடடா டைம் ஆயிடுச்சு, அடுத்தது டிவில இந்த ப்ரோக்ராம் போட்டுருவாங்களேன்னு சொல்லி ஓடி பார்க்கிற அளவுக்கு கூட நான் வந்திருக்கிறேன். ஸோ அது தொடர்ந்து இன்டர்நெட் யூசேஜ் எப்போ நான் இமெயில் ஓபன் பண்ண ஆரம்பிச்சனோ அந்த சமயத்துல இன்டர்நெட் கூட ஹுக்ட் அப் ஆயிட்டேன். ஸோ அதனால என்னுடைய ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆச்சு, என்னுடைய வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கூட அந்த உறவு அஃபெக்ட் ஆச்சு, கோபம் அதிகமா வந்துச்சு, எரிச்சல் அதிகமா வந்துச்சு. ஸோ இன்னைக்கு உங்க கூட நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனா பேசல, அடிபட்டு திருந்தி வெளியில இழுக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ல ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஆர் யூ அடிக்டட் டு கேட்ஜெட்ஸ்? நீங்க கேட்கலாம், எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறது? ஃபோன் யூஸ் பண்றேன், ஆமா லேப்டாப் யூஸ் பண்றேன், பட் நான் அடிக்டடா இருக்கிறேனா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு நான் வைக்கிறேன். இந்த கேஜ் மாடல், CAGE அப்படின்ற மாடல் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கவங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு மாடல். அதாவது குடிக்கிறவங்க கிட்ட போய் நீ குடிக்காரனா அப்படின்னு கேட்டா டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? சோஷியல் ட்ரிங்கர்ஸ் இல்ல கொஞ்சமா குடிக்கிறவங்க கிட்ட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேஜ் மாடல்ல யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய அடிக்ஷன் லெவல் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்லி இதே கேஜ் மாடல் நீங்க எந்த அடிக்ஷனுக்குமே யூஸ் பண்ண முடியும், முக்கியமா நம்முடைய கேட்ஜெட் அடிக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்ல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கேஜ் மாடலுக்கான கேள்விகளை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். டு டெஸ்ட் வெதர் யூ ஆர் அடிக்டட் டு ஃபோன் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது, C ஃபார் கட் டவுன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் you should cut down on phone usage? என்னைக்காவது உங்களுக்கு மனசுல தோணி இருக்காச்சா, நான் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி இருக்குது, நான் குறைக்கணும், எப்படியாவது இந்த ஃபோன் யூசேஜ் நான் குறைக்கணும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு சின்ன இண்டிகேஷன். சரிங்களா? இந்த கேள்வி இன்னைக்கு நீங்க உங்களுக்கே நீங்க கேட்டு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தாட் இல்ல ஒரு கான்சியன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா இட்ஸ் a small indication. ரெண்டாவது A ஃபார் annoyed. அதோடைய மீனிங் என்ன சொல்றாங்க பாருங்க. Have people annoyed you by criticizing your mobile usage? அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல தான். ஒருவேளை நீங்க போன் யூஸ் பண்றதுக்கு போது உங்களோட கணவரோ உங்க மனைவியோ இல்ல உங்க பிள்ளைங்களோ இல்ல உங்க பெற்றோரோ உங்களை பார்த்து என்னப்பா எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கிற அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களா? உங்களை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்னா நீங்க ஹுக்ட் டு த போன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க. வெதர் யூ ஃபெல்ட் டு கட் டவுன், குறைக்கணும்ட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை கேள்வி கேட்டு அல்லது குற்றம் சொல்லி, என்ன எப்ப பார்த்தாலும் லேப்டாப்லோட இருக்கிற, எப்ப பார்த்தாலும் போனோட இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? அது செகண்ட் இண்டிகேஷன். மூன்றாவது இண்டிகேஷன் என்னன்னு பாருங்க, கில்ட், அதாவது குற்ற உணர்வு. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் கில்ட்டி
அபவுட் யுவர் கேட்ஜெட் யூசேஜ். நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல ஒரு மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோனை கீழே வச்ச உடனே என்ன நான் இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டேன், தேவையில்லாத ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டேன், தேவையில்லாம வாட்ஸ்அப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்குதா, உங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு குற்ற உணர்வு ஃபோன் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா that is also an indication that you are hooked to your mobile phone. நான்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப டேஞ்சரானது கூட, தயவு செய்து இதுக்கு கவனம் கொடுங்க. ஐ ஓப்பனர், இ ஃபார் ஐ ஓப்பனர். என்ன சொல்றாங்கன்னா, have you ever had an eye opener, your mobile phone as the first thing in the morning to help you feel better? இதுக்கு இன்னொன்னும் இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கேஜ் மாடல் வந்தது. லாஸ்ட் இயர் வந்து ஐ க்ளோசருக்கும் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம தூங்க போறதுக்கு முன்பதாக தூக்கத்தில் தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் திங் நம்ம கையில எதை எடுக்கிறோம்? நம்முடைய கை போனை நோக்கி தான் போதா, நம்முடைய கண்கள் போனை தேடுதா? கண் தொந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, யார் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்காங்க, நான் நேற்று நைட் போஸ்ட் பண்ண போட்டோக்கு எத்தனை பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஏக்கத்துல பெட்ல இருந்து எழுச்சி கூட கண்ணு கூட திறக்காம போனை நோண்டி நம்ம பார்க்கணும்ட்டு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா it is a very serious indication that we are hooked on to our gadget. இதை நான் உங்களுக்கு பயமுறுத்ததுக்காக சொல்லல, இதை நான் என்னுடைய லைஃப்ல யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணி கான்சியஸா அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த CAGE மாடல், இந்த கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Have you felt to cut down? Have you been annoyed by other people's criticism? குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ் வருதா? அடுத்தது காலையில கண்ணு திறந்த உடனே பெட்ல இருந்து எழுந்த உடனே உங்க கை போனுக்கு நேரா போதா அப்படின்னு சொன்னா இட் இஸ் இண்டிகேஷன் தட் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கேட்ஜெட் அடிக்ஷன். நீங்க கேட்கலாம், சரி பிரதர் இதெல்லாம் கரெக்ட் தான், பட் ஏன் நான் என்னுடைய கேட்ஜெட்டுக்கு அடிக்ட் ஆகுறேன், எதுக்கு நான் போய் தேவையில்லாம இந்த போனுக்கு நான் அடிக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். காமன் ரீசன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காமன் ரீசன் பாத்தீங்கன்னா FOMO சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. FOMO சிண்ட்ரோம்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் இம்மிடியட்டா அப்டேட் வரணும். அதாவது ஒரு ஹாஃப் அன் அவர் நான் வைஃபையோ இல்ல மொபைல் டேட்டாவோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த ஹாஃப் அன் அவர்ல என்ன நடந்திருக்கும், உலகத்துல என்ன நடந்திருக்கும், ஐயோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஏதாவது போஸ்ட் பண்ணிருப்பாங்களே, என்னுடைய போஸ்ட்டுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஹாஃப் அன் அவர் நான் மிஸ் அவுட் ஆயிட்டுனா என்ன பண்ணுவேன், நான் அவுட்டேட் ஆயிருவேன்னு சொல்ற ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆன் அப்டேட்ஸ். இது ஒரு இட்ஸ் சிண்ட்ரோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புஷ் இருக்கு, ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிச்சயமா அதுக்கான ஒரு முடிவை நம்ம கட்ட போறோம். we will take steps to rectify it. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காரணம், நிஜத்தை இழந்து விடுவேனோ என்ற பயம் இல்லைங்களா. ரியாலிட்டி நடந்துட்டு இருக்குது, அப்டேட்ஸ் நடந்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு பயம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டிஜிட்டல் பியர் ப்ரெஷர். அதாவது இணையதளத்தில் நண்பர்களால் ஏற்படும் அழுத்தம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் போட்டே இருப்பாங்க, டக் டக்குன்னு போட்டோ எடுத்துருப்பாங்க, செல்ஃபி போடுவாங்க, போஸ்ட் போட்டே இருப்பாங்க. நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நமக்கு விடணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கம்பீட் பண்ண முடியலையே. நம்ம ஸ்கூல்ல பியர் ப்ரெஷர் படிச்சிருப்போம், நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுவோம், அவன மாதிரி நீ படிக்கணும், அவன மாதிரி பெரிய ஆளா வரணும், அவன மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். எப்படி நம்ம புஷ் பண்ணி பிள்ளைங்களை பியர் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்றோமோ அதே போல டிஜிட்டல் பியர் ப்ரெஷரும் இருக்கு. we want to compete or be at par with our co-competitors. அது ஆன்லைன் என்னுடைய ஃப்ரெண்ட் எங்கெல்லாம் எந்தெந்த வெப்சைட்லாம் போறாங்க, என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, எல்லாத்து மாதிரி நானும் என்ன பண்ணணும், அப்டேட்டடா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும் சொல்ற ஒரு ரெண்டாவது ரீசன் டிஜிட்டல் பியர் ப்ரெஷர். ரொம்ப கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இருக்கும், பட் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. மூன்றாவது நோமோஃபோபியா. நோமோஃபோபியானா ஃபியர் ஆஃப் நோ மொபைல் அட் ஹேண்ட். நோ மொபைல் ஃபோபியா. அதுக்கு என்ன மீனிங் பாருங்க. என்னுடைய போன் எங்கேயாவது தொலைச்சிடணும் அல்லது வீட்டுக்கு விட்டு வெளியில போகும்போது போனை வீட்டுல விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபியர். சில பேர் சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கும், போன் பக்கத்துல தான் வச்சிருப்பாங்க, பட் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், எழுந்து வீடை ஃபுல்லா தலைக்கீழ புரட்டி போட்டு போன் அங்க இங்க எல்லாம் தேடி எடுப்பாங்க, பட் போன் எங்கேயா இருக்காது, அவங்க உட்காந்து இருந்த அந்த சேர்லயோ இல்ல சோஃபால தான் இருக்கும். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல ஒரு ஃபியர் மனுஷக்குள்ள வருது இல்ல, தட் இஸ் கால்ட் நோமோஃபோபியா. போன் இல்லாம இருக்கவே முடியாது, ஒருவேளை போன் காணாம போயிடுச்சுன்னா, ஒருவேளை போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, யாரோ கூப்பிட்டாங்கன்னு என்ன பண்றது, மொபைல் டேட்டா காலி ஆயிடுச்சுன்னா, 1 GB தாண்டிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்சியஸ் தாட்ஸை நம்ம
மைண்ட்ல வச்சு இந்த ரீசன்ஸ்னாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், we are hooked on to that gadget. நான்காவதாக கொஞ்சம் மெடிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் மெடிகேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். என்ன சொல்றாங்கன்னா டாக்டர்ஸ், பயம் அல்லது ஆன்சைட்டி, மன அழுத்தம், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடக்கிக் கொள்வதற்காக ஒரு சப்ஸ்டிடியூட்டா என்ன பண்றாங்க பீப்புள், இந்த கேட்ஜெட்ஸுக்கு அடிமையாடுறாங்க. தங்களுடைய பயத்தை அழுத்தத்தை எல்லாம் வெளியில காமிச்சிக்க கூடாது, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மேக்கப்னு சொல்லுவோம்ல, வெளிவேஷம் அல்லது மாஸ்க் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, போனை வச்சுட்டு ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல அவங்க போட்டோ எடுத்து போடுறது, ஸ்மைலி போடுறது, அப்டேட்ஸ் போடுறது, ஜஸ்ட் டு கவர் அப் தேர் ஆக்சுவல் இன்னர் ஃபீலிங்ஸ் ஆர் இன்னர் ஸ்டேட்டஸ். அது ஒரு ரீசனா இருக்குன்ட்டு சொல்றாங்க. அடுத்தது லோன்லினஸ், ஷைனஸ் அண்ட் சோஷியல் ஆங்ஸைட்டி, அதாவது தனிமை, வெட்கம், மற்றவர்களோடு பழகுவதிலே தயக்கம். இது இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எப்ப பார்த்தாலும் அந்த கேட்ஜெட்டோடவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற யார் கூட பழக முடியாது, வெட்கம், கொஞ்சம் ஷையா இருக்கிற பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் கம்பெனியன் வந்து இந்த போனு தான். ஸோ இதுவும் ஒரு ரீசன். தனியா இருக்கிறதுனால நிறைய கெடுதல் நடக்குது. முக்கியமா அந்த கேட்ஜெட் அடிக்ஷன்ல மாட்டி இருக்கிறவங்களுக்கு, லோன்லியா இருக்கிறவங்க என்ன எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது இல்லைங்களா. ஸோ அதை நம்மள இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இல்லை பார்க்குற நமக்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. லோன்லினஸ் மேக்கப் பண்றதுக்காக தனியா இருக்கிறேன் எனக்கு பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அடுத்த ரீசன். நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு நான் 6 காரணங்கள் மட்டும்தான் ஹைலைட், டாப் 6 ரீசன்ஸை காமிச்சிருக்கேன். அடுத்த கடைசி காரணம் என்னன்னு பாருங்க, ஐ வாண்ட் டு நோ ஆல் ஆட்டிடியூட். அப்படின்னு என்ன அர்த்தம், தனக்கு எல்லா விஷயமும் உடனடியாக தெரிய வேண்டும் என்ற ஒரு அதிக பிரசங்கத்தனம் அப்படின்னு நான் போட தோணுச்சு எனக்கு இல்லைங்களா. அப்டேட்டா இருந்துட்டே இருக்க எல்லா விஷயமும், உலகத்துல அமெரிக்கா நடக்குது, ஆப்பிரிக்கா நடக்குது, இந்தியா நடக்குது, நேபாள் நடக்கிறது, பாலிடிக்ஸ், பிசினஸ், ட்ரேடு, ஸ்போர்ட்ஸ், தீபாவளி, எல்லாமே எவ்ரி திங் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெறித்தனத்துல என்ன பண்றோம், எப்போ பார்த்தாலும் இதை வச்சுட்டே இருக்கேன். இது நம்ம கீழே வச்சுட்டோம்னா அவுடேட் ஆயிரும். போனை கீழே வச்சுட்டோம்னா அவுடேட் ஆயிரும். மொபைல் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவுடேட் ஆயிரும். நியூஸ்ல அப்டேட் ஆயிரும்ன்ற அந்த ஒரு ஐ வாண்ட் டு நோ இட் ஆல் ஆட்டிடியூட்னால என்ன பண்றோம், அந்த ஒரு கேட்ஜெட்டோட நம்ம ஹுக்ட் ஆயிருக்கோம். அருமையானவர்களே, இந்த 6 ரீசன்ஸ்ல எந்த ரீசனோ உங்களை அந்த போனோட அட்டாச்சோ அல்ல ஹுக்ட் அப் ஆக வைத்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும், அதுல இருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லி ஒரு ஜெனுவன் கன்சர்ன், ஜெனுவன் இன்ட்ரெஸ்டோட டிசையரோட இருங்க, நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக இந்த படம் போட்டேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிலாசபி ப்ரொஃபசர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய கிளாஸ்குள்ள போகும்போது ஒரு ஜார் எடுத்துட்டு போனாரு. ஒரு எம்டி ஜார், கண்ணாடி ஜார் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையில வந்து மண்ணு, சின்ன கற்கள், கூழாங்கல், பெரிய கற்கள், பிக் ராக்ஸ், ஓகே, 4மே இருந்துச்சு. மண்ணு, மணல், சின்ன பொடி கற்கள், அப்புறம் கூழாங்கல், அப்புறம் பிக் ராக்ஸ், இந்த 4 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ப்ரொஃபசர் என்ன பண்ணாரு, அந்த கண்ணாடி ஜாருக்குள்ள இந்த பெரிய பாறைகள் எல்லாம் போட்டார். அவர் கொண்டு வந்த எல்லா பெரிய பாறையும் பெரிய பெரிய கற்கள் எல்லாம் உள்ள போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கண்ணாடி ஜாருடைய மேல வரைக்கும் அந்த கல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டார், என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜார் ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆமா சார் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, there is no space அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த ப்ரொஃபசர் வந்து அடுத்த ஒரு பொருள் எடுத்தாரு. சின்ன சின்ன கூழாங்கல் வச்சிருந்தார். அந்த கூழாங்கல்லாம் என்ன பண்ணாரு, உள்ள போட்டார். அந்த கூழாங்கல்லாம் அழகா அந்த பெரிய பாறைகளுக்கு உள்ள இருக்கிற கேப் வழியா போய் என்ன போயிடுச்சு, உள்ள செட்டில் ஆயிடுச்சு. அந்த ஜார் ஒரு குலுக்குனாரு, எல்லா கற்களும் அந்த கேப்ல போய் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப கேட்டார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இப்ப இந்த ஜார் ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் ஆமா ஃபுல்லா இருக்கு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல், தேர் இஸ் நோ ஸ்பேஸ் அப்படின்ட்டு. ப்ரொஃபசர் அடுத்த ஒரு பொருள் எடுக்கிறார். சின்ன சின்ன கல் வச்சிருந்தார், பொடி கற்கள், அதை அதுல கொட்டினார். கொட்டிட்டு அந்த ஜார் ஒரு உழுக்குனார். எல்லா பொடி கற்களும் என்ன ஆயிடுச்சு, உள்ள போய் அழகா ஃபிட்டின் ஆயிடுச்சு. மறுபடியும் கேட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஆமா அகேன் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபைனலா அவர் கையில இந்த மணல் வச்சிருந்த ஒரு சின்ன கப் எடுத்து அந்த மணல் என்ன பண்றாரு, அந்த ஜார்க்குள்ள போடுறாரு. மணல் அழகா போய் அதோடைய இடத்துல உட்கார்ந்துருது. எதுவுமே வெளியில வரவே இல்லை. பெரிய பாறை, கூழாங்கற்கள், சிறு கற்கள், அப்புறம் மணல், இதெல்லாம் போய் கரெக்டா செட் ஆயிடுச்சு. அதான் நீங்க உங்க படத்துல உங்க ஸ்கிரீன்ல பாக்குற ரைட் சைடு இருக்கிற ஆர்கனைஸ்ட் லைஃப். அந்த பிக் ராக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையின் முக்கியமான காரியங்கள், நம்முடைய உறவுகள்,
நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெப நேரம். நம்ம வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்க வேண்டிய பழக்கம் இருக்கிறவங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டைம். நம்முடைய ஜாப், நம்முடைய ஹெல்த் இல்லையா, நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய உறவுகள், முக்கியமா நம்முடைய வீட்டுல இருக்கிற மனைவி, கணவன், பிள்ளைகள், அப்பா அம்மா, இவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டி. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஜார் மாதிரி பண்ணிடுறோம். அந்த ப்ரொஃபசர் என்ன பண்ணாருன்னா அந்த ஜாரை திருப்பி இன்னொரு ஜார் எடுத்து எம்டி பண்ணிட்டு அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்த பண்ணார். முதல்ல என்ன பண்ணாரு, அந்த மணல் எல்லாத்தையும் ஜார்ல கொட்டிட்டார். மணல் ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ஜார் ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த சிறு கற்களை போட்டார். அது இன்னும் கொஞ்சம் ஒரு 25% ஃபில் ஆச்சு. அப்புறம் அந்த கூழாங்கற்களை அது மேல போட்டாரு. ஆல்மோஸ்ட் டாப் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றாரு, அந்த பெரிய கற்கள்லாம் எடுத்து உள்ள போட பார்த்தாரு. ஒரு 4 கல் தான் உள்ள போக முடிஞ்சு, மீதி எல்லா கல்லும் வெளியே தான் விழுந்துச்சு. அப்ப அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு, இஃப் யூ டோன்ட் புட் த பிக் ராக்ஸ் ஃபர்ஸ்ட் யூ வில் நெவர் பி ஏபிள் டு புட் தெம் அகேன் லேட்டர் அப்படின்னு சொன்னார். அதோட அர்த்தம் என்ன, நம்ம வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட், காலையில எழுந்தவுடன் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த முக்கியமான விஷயங்கள் ப்ரையாரிட்டி பண்ணி நம்ம கொடுக்கலன்னா லேட்டர் இந்த டே முக்கியமான விஷயங்களுக்கு டைம் இல்லாமே போயிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஜெபிக்கிறவங்களா, பைபிள் படிக்கிறவங்களா, ஆண்டோட ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கலாம், தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம். ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ அண்ட் ஆஸ்க் யூ, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டூ இன் த மார்னிங்? எழுந்த உடனே அந்த சின்ன மணலை எடுத்து அந்த ஜார்ல நம்ம போட்டோம்னா, எடுத்த உடனே குட் மார்னிங் மெசேஜஸ் எல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போனை ஆன் பண்ணி தட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய குவைட் டைம் போச்சு, பைபிள் ரீடிங் போச்சு. அப்படி இன்கேஸ் பைபிள் திறந்தாலும் கான்சென்ட்ரேஷன் இருக்காது, வேக வேகமா முடிக்கணும்னா அடுத்த அப்டேட் வந்திருக்கும், அடுத்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி we put in all the sand and the small stones and the pebbles எல்லாம் உள்ள போட்டுட்டு அப்புறமா முக்கியமான விஷயத்துக்கு கொடுக்கலாம், உறவுக்கு கொடுக்கலாம், ஜெபத்துக்கு கொடுக்கலாம், வேலைக்கு கொடுக்கலாம்னும் பொழுது அங்க உள்ள ஃபிட்னே ஆகாது. டோட்டலி கெட் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு இல்லை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறதுல யூஸே கிடையாது. நம்மளுடைய லைஃப்ல இதை பயன்படுத்தணும், அபியாசப்படுத்த வேண்டும், அப்ளை இட். அதனால இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. an organized life has the first things first, இல்லைங்களா? ஸ்டீவன் கோவி அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் குரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் இதை சொல்றாரு, புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். வாழ்க்கைக்கு முக்கியமான காரியங்கள் பெரிய கற்களை ஃபர்ஸ்ட் உள்ள போடுங்க, அப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் டைம் கண்டிப்பா இருக்கும், இடம் கண்டிப்பா. யூ கேன் ஃபிட் இன் ஆல் தி அதர் ஸ்மால் திங்ஸ் லேட்டர் ஆன். இந்த நேரத்தில் ஒரு புக்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நான் ஆசைப்படுறேன். ஒருவேளை என்ன மாதிரி அடிக்ஷன் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் டிஜிட்டல் அடிக்ஷன் அல்லது கேஜெட் அடிக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல். நான் என்னுடைய ஸ்டடிக்காகவும் என்னுடைய மினிஸ்ட்ரிக்காகவும் இந்த புக்கை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இட்ஸ் கால்ட் டிஜிட்டல் கொக்கைன். பிராட் ஹட்லிசன் அப்படின்ற ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ரிசர்ச் பண்ணி இந்த புக்கை வெளியிட்டார். அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் half a line of cocaine and an hour playing a video game? There is no difference, nothing as far as the brain is concerned. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க கையில ஒரு பொடி அல்லது ஒரு சின்ன லைன் கொக்கைன், ஒரு போதை வஸ்து, போதை பொருளை நீங்க உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் 1 மணி நேரம் போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுறதோ இல்ல ஆபாசமான படம் பாக்குறதோ அன்வான்ட் திங்ஸ் போன்ல பாக்குறதோ ரெண்டுமே ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசமே கிடையாது. பிரெயினை பொறுத்த மட்டும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க கொக்கைன் எடுக்கிறதும் ஒண்ணுதான், வீடியோ கேம்ஸ் விளையாடி இல்ல அன்வான்ட் திங்ஸ் போன்ல லேப்டாப்ல பாக்குறதோ ஒண்ணுதான். பிகாஸ் பிரெயின் கெட்ஸ் ட்ரிகர்ட். அதுக்கு நான் ஒரு சில சயின்டிபிக் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் வேகமா கொடுக்குறேன். சூசன் வென்ஷிக் தியரி இப்படி சொல்றாங்க, டோபமைன் லூப் அண்ட் ஓபியாய்ட் சிஸ்டம் தியரி. என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தியரி அவர் வாண்டிங் சிஸ்டம், அதாவது டோபமைன் அப்படின்றது ஒரு ஹார்மோன், நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு ஹார்மோன். இட் ஓவர் பவர்ஸ் அவர் லைக்கிங் சிஸ்டம், ஓபியாய்ட் சிஸ்டம். லைக்கிங் என்ன, போதும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் ஓபியாய்ட் சிஸ்டம். இப்போ நம்ம சாப்பிட்றோம், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அப்ப என்ன சொல்றோம், போதுங்க எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா டோபமைன் ஒர்க் ஆகும்போது என்ன பண்ணோம்னா, இது உனக்கு போதாது, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி, அதான் வாண்டிங் சிஸ்டம். நீடை தாண்டி வாண்ட்குள்ள போயிடுவோம். தேவை இவ்வளவுதான் இருக்கும், ஆனா தேவைக்கு மிஞ்சினது அந்த டோபமைன் என்ன பண்ணும், இன்னும் பாரு, இன்னும் கேளு, இன்னும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அதனால சொன்ன உங்களுக்கு, ஃபுட் ஆல்சோ கேன் பி அன் அடிக்ஷன். சாப்பிட்டு முடிச்சு வயிறு ஃபுல்லா இருக்கும், ஆனாலும் ஒரு வைராக்கியத்துக்காக, வரட்டு வைராக்கியத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அதிகமா சாப்பிடுவாங்க, கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது வரை பெருமையா சொல்லிப்பாங்க, எனக்கு ஐ எம் ஆன் சீ ஃபுட் டயட், பார்த்ததுல நான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி. பட் நம்முடைய உடலை அது எவ்வளவு பாதிக்கிறது, பிரெயின் எவ்வளவு பாதிக்கிறதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, which results in us seeking more than what we are satisfied with. இது ஸ்பெஷலி கேட்ஜெட் அடிக்ஷன்ல, முக்கியமா ஆன்லைன் போனோகிராஃபில மாட்டி இருக்கவங்களுடைய ஒன் ஆஃப் தி இண்டிகேஷன்ஸ் இதுதான். தே கேனாட் ஸ்டாப் இமீடியட்லி. அவங்களுக்கு இன்னும் வேணும்,
நேத்து இன்வால்வ் ஆனதை விட இன்னைக்கு இன்னும் பெட்டர். அவன் எப்படி ஒரு சாராயம் குடிக்கிறாங்களோ இல்ல போதைப் பொருள் எடுக்கிறாங்களோ, நேற்று அடிச்சது இன்னைக்கு எனக்கு கிக் ஹையா இருக்கணுங்க, நேற்று இருந்து ஒண்ணுமே இல்லை சீக்கிரமா கிக் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எப்படி இன்னும் அதிகமாக குடிக்க, அதிகமாக போதைப் பொருள் எடுக்க அவங்க ட்ரை பண்றாங்களோ, அதே மாதிரி டிஜிட்டல் அடிக்ஷன்லயும் ஐ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லி அதிகமாக டோபமைன் நம்மள புஷ் பண்ணிட்டே இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், this can explain why people have a tendency to constantly keep checking and responding to messages. Yeah, I want more information, I need more information சொல்லி இந்த டோபமைன் என்ன பண்ணுது, நம்ம மைண்ட்ல ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அல்லது சின்ன எக்ஸ்பிளனேஷன் நம்முடைய அடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டேன். யூஸ்வலி இட்ஸ் எ ட்ரிகர், மைண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன், கேட்ஜெட்டா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், ட்ரக்கா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், ஷாப்பிங்கா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் ட்ரேடிங்கா இருக்கட்டும், பெட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, மைண்ட்ல தான். இட்ஸ் ஸ்மால் இமோஷனல் ட்ரிகர். அந்த இமோஷனல் ட்ரிகர், அது தூண்டுதல் என்னவா மாறுது, கிரேவிங். அந்த ட்ரிகருக்கு நான் எப்படி எப்படி பசி எடுத்தா ஃபுட்டு உள்ள போடணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோமோ, அந்த ஒரு ஏக்கம் வரும். பசி எடுத்தா மைண்ட்ல பசின்ற ஒரு தாட் வரும், இமீடியட்லி எங்க கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஏக்கம் வரும், கிரேவிங் ஃபார் இட். நம்ம எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. எனக்கு பசி எடுத்ததுன்னா நான் என்ன ஃபுட்டு சாப்பிட போறேன்னு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தியா இருக்குமா, பிரியாணியா இருக்குமா, இல்ல ரசம் சோறா இருக்குமா சொல்லி அப்படியே ஏங்குதல், அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது தேடுதல், which is our natural, we go in search for it. எங்க கிடைக்கும் அடுத்தது அப்படின்னு தேடுறோம். நான்காவது செயல், we get into it. அது எப்படியாவது கிடைச்சி எனக்கு உள்ள போட்டே ஆகணும். அது போதை பொருளா இருக்கலாம், இல்ல அன்வான்ட் மூவி ஆன் த போனா இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் ரிப்ளை பண்றதா இருக்கலாம், ஃபேஸ்புக் போஸ்ட்ல போடுறதா இருக்கலாம், எனிதிங். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி எங்க போய் நம்மள நிறுத்திடும், குற்ற உணர்வு, கில்ட்டி. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேனே, தேவையில்லாத பார்த்துட்டேனே, தேவையில்லாததை அனுப்பிட்டேனே, தேவையில்லாத பர்சன் கூட நான் எவ்வளவு நேரம் சாட் பண்ணிட்டேன்னு சொல்லி குற்ற உணவு வரும். திருப்பி இமோஷனல் டவுன் ஆகும். அகைன் இட் வில் பி a trigger. So this is the addiction cycle. ஒருவேளை அது நீங்க இந்த அடிக்ஷன் சைக்கிள் இல்லாம இருக்கலாம், ரொம்ப நல்லது. பட் உங்க ஃப்ரெண்ட் இல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா இதை புரிஞ்சுட்டு இந்த சைக்கிளை மாத்தி அமைக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். போக போக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். வேகமாக இதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன நான் சொல்ல விரும்புறேன். இந்த கேட்ஜெட் அடிக்ஷன்ல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் உங்களை கண்காணிக்கிறார். நான் டிவில வர பிக் பாஸ் பத்தி சொல்லல. நோ சீக்ரெட்ஸ் எனிமோர். நம்ம போன்ல எடுக்கிற போட்டோல இருந்து, அனுப்புற மெசேஜ்ல இருந்து, இமெயில்ல இருந்து, சாட்ல இருந்து எல்லாமே இட் இஸ் ரெக்கார்டட். எவ்ரி திங் இஸ் ஆன் த கிளவுட், இல்லைங்களா? நான் சாதாரணமா வாலிபர்கள் பேசும்போது நான் சொல்லுவேன், there are 2 G's who are watching you. ஒன்னு ஸ்மால் ஜி, இன்னொன்னு the big G. ஸ்மால் ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா கூகுள். எவ்ரி திங் இஸ் பாஸ்வேர்டு முதற்கொண்டு, போன் நம்பர், இமெயில், அனுப்புற சீக்ரெட் மெசேஜ் எல்லாமே எங்க இருக்கு, இட் இஸ் ஆல் ஸ்டோர்ட். நம்ம நினைச்சுக்கல ஒருவேளை யாரும் பார்க்கல, எரேஸ் பண்ணிடலாம், இட் இஸ் ஆல் டேக்கன் ஃப்ரம் த மெமரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்க போகுது, மெமரிலாம் கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஆன் த கிளவுட். நம்ம போன் மெமரில இருந்து போயிருக்கோம், பட் இஸ் ஆல் பேக்ட் அப். தேர் இஸ் நோ சீக்ரெட். செகண்ட் ஜி, த பிக் ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுள், பிக் காட். ஹி இஸ் வாட்சிங். அவர் எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறார். பைபிள்ல வந்து எக்லெசியாஸ்டஸ் பிரசங்கி கடைசி அதிகாரம் கடைசி வருஷத்துல வாசிக்கிறோம். மனுஷன் ரகசியமாகவோ வெளியரங்கமாகவோ செய்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணணுமா, கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எக்லெசியாஸ்டஸ் லாஸ்ட் சாப்டர் லாஸ்ட் வர்ஸ்ல அவன் ஞாபகப்படுத்துறார். So nothing is hidden from the eyes of God. Everything is accounted. So இதுதான் நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அடுத்தது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல இந்த வேர்டு நான் வாசிச்சேன், சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம போனை எடுத்துட்டு உட்கார்ற பொசிஷன், உட்கார்ந்து இருக்கிற நேரம், நம்ம தலையை குடிச்சு பாக்குறது, இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா, ஒரு சிகரெட் குடிச்சா எப்படி நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு படத்துல கூட ஒரு பிக்சர்ல நான் பார்த்தேன், நம்ம போன் இப்படி கீழே வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்முடைய கழுத்து மேல ஒரு 8 வயசு குழந்தை ஏறி உட்கார்ந்தா எவ்வளவு வெயிட்டா இருக்குமோ, எவ்வளவு ஹெவியா இருக்குமோ, அந்த ஹெவினஸ் தான் நம்முடைய நெக்ல அந்த இம்பாக்ட் இருக்குதான். அந்த ஹெவினஸ் வந்து நம்முடைய நெக் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இமேஜின், நம்மளுடைய குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கிறோம், அவ்வளோ ஹெவினஸ். பிரெயின் பிகம்ஸ் ஹெவி, நெக் கெட்ஸ் டேமேஜ். இவ்வளோ கெடுதல் நம்முடைய உடலுக்கு இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம உடலை பார்த்துக்கணும். அகைன் மற்ற என்ன தவறான விளைவுகள் வருது, தேவையில்லாத இணையதளங்கள், அன்வான்ட் வெப்சைட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம விசிட் பண்றது, ஆபாச படங்களை பார்க்கறது, அதுக்கு அடிமைத்தனம், கேம்ஸ், சாட்டிங், செக்ஸ்டிங். ஓகே, இந்த காலத்துல அநேக வாலிபர்கள் இதுல மாட்டி, டீனேஜர்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் சில்ட்ரன், செக்ஸ்டிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெக்ஸ்டிங், இட் இஸ் செக்ஸ்டிங். அன்வான்ட் மெசேஜஸ், வீடியோ கால்ஸ், எம்எம்எஸ் அனுப்புறது, வீடியோ கால்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ட்ரோலிங், ஒருத்தர் திட்டுறது, ஆன்லைன்ல திட்டுறது, சைபர் புல்லிங்,
மிரட்டல்கள், பிளாக்மெயில் பண்றது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதோட இன்னும் எக்ஸ்டெண்டட் அவுட்கம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகம், கள்ளக்காதல், உடைந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள், ஈவன் எண்டிங் அப் இன் மர்டர். ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, போன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சின்னதா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீ ரொம்ப நல்லா இருக்க, கியூட்டா இருக்க, அழகா இருக்குன்னு ஆரம்பிக்கிறது இட் இஸ் லெட் ஈவன் டு மர்டர்ஸ், கொலை கூட கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்கா நடக்கிறது, ரிசர்ச்சோட அவுட்கம்ஸ், டே டு டே நடந்துட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு விஷயம் என் லைஃப்ல இருக்குது, நான் இதுல எங்கேயோ ஒன்னுத்துல மாட்டிட்டு இருக்க மாதிரி அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இன்னைக்கு we are going to get it free from there. ஒரு சில இன்ஃபர்மேஷன் அபவுட் சில்ட்ரன், நிறைய பேரண்ட்ஸ் இதை கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். கேட்ஜெட் அடிக்ஷன் இன் கிட்ஸ் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அப்சசிவ் யூஸ் ஆஃப் டிவைஸ் ட்ரிகரிங் ஏக்ஸ், உடம்பு வலி, சில்ட்ரனுக்கு அங்கங்க வலிக்குது, கால் வலிக்குது, கண் வலிக்குது, பேக் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா 3 வயசுல இருந்து அவங்க கையில நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈவன் 3 வயசுல பிறந்த குழந்தை கையிலேயே என்ன பண்ணிடுறோம், கிஃப்டாவே போனை வாங்கி கொடுத்துறாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஸோ அது நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. ரெஸ்ட்ரிக்ட் ஸ்கிரீன் டைம், டிசிப்ளின், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஓகே, இத்தனை 2 minutes தான் பார்க்கணும், 5 minutes தான் பார்க்கணும்னா ரெஸ்ட்ரிக்ட் தி ஸ்கிரீன் டைம். நோ கேட்ஜெட்ஸ் ஃபார் சில்ட்ரன் பிலோ 2 years. அவங்களுடைய வளர்ப்பை, நம்ம வளர்ச்சியை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடுறோம். அவங்களுடைய கண்ணு மூவ்மெண்ட்டை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். அங்கங்க பார்க்க வேண்டிய குழந்தைங்களை இந்த சின்ன ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அந்த போனை கொடுத்து, ஒரு ஐபேடை கொடுத்துட்டு நீ ரைம்ஸ் பாரு, இங்க பாட்டு கேளு, இங்க படம் பாருன்னு சொல்லி நம்ம அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் போகும்போது எங்களுக்கு பயங்கர வருத்தமா இருக்கும். ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்த உடனே அப்பா அம்மா வந்து உட்கார்ந்து ஆர்டர் கொடுக்க முன்னதாக ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போன் எடுத்து குழந்தை கையில கொடுத்துறாங்க. எதுக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, நான் சாப்பிடணும், ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி we spoil, we are actually killing the child. அவங்களுடைய ஆயுசு நாட்களை நாம் கெடுத்து கொலை செய்து கொண்டிருக்கோம். ஜாக்கிரதையா இருக்கும். ஸோ சில்ட்ரன் கேல கேர்ஃபுல்லா இருங்க. நோ டிவைசஸ் இன் த பெட்ரூம், நோ டிவைசஸ் இன் த டைனிங் ரூம். எங்க வீட்டுல நாங்க we follow policy, சாப்பிடும் போது போன் இருக்கவே, போன் எடுத்துட்டு வரக்கூடாது, கூடாது. ஹோட்டல் போனாலும் போன் கார்ல இருக்கும். ஓகே, we don't take phone along with the cena. நம்ம ஆர்டர் கொடுக்குற நல்ல உணவு அதுல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம போனை பக்கத்துல வச்சுட்டு அதை தடவிட்டு அதை போனை பாக்குறதா இல்ல ஃபுட்டை பாக்குறதா எல்லாமே கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் நம்ம நிச்சயமா கொண்டு வர வேண்டும். என்கரேஜ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பெற்றோர்களா இன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்களே கேட்டு பாருங்க, எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறோம், வாக்கிங் போறோம், ஜாகிங் போறோம், இல்ல ஜோக் அடிச்சவங்க வெளியில கூட்டிட்டு போறோம். நம்முடைய கேட்ஜெட்டோட இருக்கும்பொழுது நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ண முடியும்? தயவு செய்து ஒரு முடிவெடுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி மினிமம் 1 hour சில்ட்ரனோட விளையாடணும். வி மேக் இட் அஸ் a பாலிசி. நான் எப்படியாவது நான் மறந்துட்ட கூட பிள்ளைங்க வந்து கூட்டிட்டு போறாங்க, வாங்க போலாம் வெளியில மாடிக்கு போய் விளையாட அப்படின்னு சொல்லி we spend minimum 1 hour in at least walking, talking, joke அடிக்கிறது, சம்திங். அப்பதான் பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும். நோ பையிங் கேட்ஜெட்ஸ் ஃபார் கிட்ஸ். அது பிள்ளைங்களுக்கு சொந்தமா அவங்க ஒரு மேஜர் வயசு வர வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது. அப்கோர்ஸ் இப்போ இருக்க சூழ்நிலை அது முடியவே முடியாது, ஏன்னா எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்காங்க, டிமாண்ட் பண்ணி வாங்குவாங்க. பட் வி ஷுட் ஹேவ் த கண்ட்ரோல். பேரண்ட்ஸ் கையில கண்ட்ரோல் இருக்கணும், நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். ஒரு சில அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க அடிக்டா இருக்காங்க அப்படின்னு அறிகுறி என்ன, மற்ற எந்த ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கேட்ஜெட்டோட இருக்கணும்னு பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க, மற்றவங்களோட புவர் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், பெரியவங்களோட பேச மாட்டாங்க, தலை தூக்கி பதில் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது கேள்வி கேட்டா கீழே பார்த்துட்டு இருப்பாங்க. டிலேட் ஸ்பீச் டெவலப்மெண்ட், இதை நான் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம போனை கொடுத்துட்டோம்னா பேச்சு திறனே வராம போயிடும். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு நம்ம ஆப்ஷனே கொடுக்கல, எல்லாமே போனே பேசிட்டு இருக்கு. போனே நமக்கு ரைம் சொல்லி கொடுக்குது, போனே கதை சொல்லுது, போனே எல்லாமே செய்யும் போது பேச்சு திறன் அடி வாங்கிறோம். இரிட்டபிலிட்டி அண்ட் அக்ரெஷன். அவங்க ப்ரீ டீன்ஸா இருக்கும்போது இல்ல டீன்ஸா இருக்கும்போது பெற்றோரிடம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க, இரிட்டேட்டடா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சரியா ஹேண்டில் பண்ணாததுனால. நீங்க ரைட் சைட்ல பாக்குற ஹெல்த் இஷ்யூஸ், மெடிக்கல் ரிஸ்க் போடுது, பேக் பெயின், மைண்ட் அஃபெக்ட் ஆகிறோம், தூங்க மாட்டாங்க, சீக்கிரம் படுத்தா தூங்க மாட்டாங்க, கண்ணு கெட்டு போயிடும், இரிட்டபிலிட்டி, கண்ணு ரெட்டா இருக்கும், கண்ணு சுருங்கி இருக்கும், அதிகமா வெயிட் போடுவாங்க, ஒபிசிட்டி. சில்ட்ரனுக்கு நம்ம சாப்பாடு எல்லாம் அவங்க இருக்கிற சோஃபாலேயே கொண்டு கொடுத்து, அவங்க இருக்கிற பெட்ரூம்லயே கொண்டு கொடுத்து, போனையும் கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்களை பயங்கரமா எடுத்து வளர்க்குறோம். அதுமாதிரி பெற்றோர்களே ஜாக்கிரதையா இருங்க. வீட்டுக்குள்ள நடக்க விடுங்க. ஃபுட்டு சாப்பிடும் போது டைனிங் டேபிளுக்கு தான் வரணும்னு சொல்லுங்க, பாத்திரம் வாஷ் பண்ண கற்றுக் கொடுங்க, அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க. இல்ல பைபிள் ஒரு வசனம் இருக்கீங்களா, ப்ராவர்ப்ஸ் 22:6, பியூட்டிஃபுல் வர்ஸ், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வர்ஸ். ட்ரெயின் அப் a child in the way he should go. அவன் போக வேண்டிய வழியில அவனை வளர்த்து விடு, முதியவன் ஆனாலும் அது என்ன பண்ண மாட்டான், அந்த வழியை விட மாட்டான், அவனை விட்டு விலகாது. ஈவன் when he is old he will not depart from that way. இது காட் கொடுக்குற ஒரு கட்டளை, சஜஷன் கிடையாது. முடிஞ்சா வளர்த்து விடுங்க, இட்ஸ் a command. தயவு செய்து இதை மைண்ட்ல வச்சு நம்ம செய்யலாம். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் வாட் வி கேன் டூ, 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். முதலாவது,
Pray for your child. This is the best thing and the first thing you can do. உங்க சைல்டு கஷ்டப்படுது நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க மேல கை வச்சு நீங்க ஜோம் பண்ணுங்க. வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க மேல போய் கை வச்சு ஜோம் பண்ணுங்க. அவங்க தூங்கும் போது நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் பெற்றோருடைய ரோல். We have to be awake beyond our children are awake. So if possible, lay your hands on them and pray. அடுத்தது, attack the root cause. அவங்க என்ன காரணத்தினால அடிக்ட் ஆகிறாங்கன்றத போய் நீங்க அட்டாக் பண்ணுங்க. பிள்ளைங்க கிட்ட அவங்கள நீங்க எதிர்த்து அல்லது அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, எனிமி ஆக்கிறாதீங்க, எதிராளி ஆக்கிறாதீங்க. டோன்ட் ஃபைட் ஆர் டோன்ட் அட்டாக் யுவர் சைல்டு. அப்ப போனை தூக்கி அடிச்சு உடைக்கிறது, சிம் கார்டு எடுத்து வச்சு பண்றதுலாம் அவங்களை இன்னும் முரட்டுத்தனமா தான் மாற்றுமே தவிர அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர உதவி பண்ணவே பண்ணாது. அதனால என்ன ரீசன், மேபி நிறைய ரீசன்ஸ் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, தனிமையா இருக்கலாம், இல்ல வெக்கப்படுற கேரக்டரா இருக்கலாம், இல்ல லாஸ் ஏதோ ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம், எக்ஸாம்ல ஃபெயிலா இருக்கலாம், இல்ல லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், வெளியில சொல்லாம இருப்பாங்க. அட்டாக் த ரூட் காஸ், டோன்ட் அட்டாக் த பர்சன். நம்ம உதவி செய்யவே முடியாது. பெற்றோர் ஜாக்கிரதையோடு இருங்க. மூன்றாவது, ஷோ தட் யூ கேர். நீங்க உண்மையாகவே அவங்க மேல கரிசனையோடு இருக்கீங்க, அவங்களுக்கு யூ ஜெனுவன்லி லவ் தெம் அப்படின்றத சொல்லுங்க. டோன்ட் இக்னோர். அதாவது நீ எப்படி வேணா போ, நான் சொன்ன கேட்க மாட்டல, நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு, சாப்பிட்டா சாப்பிட்டு தூங்கினா தூங்கு அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடாதீங்க. ஜெனுவன்லி ஷோ கேர். பெற்றோர்களே நம் ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறதுல we are only stewards. நம்ம உக்ரானக்காரர்கள் இல்லைங்களா? நம்மளுடைய பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம உக்ரானக்காரர்கள். உக்ரானக்காரன் எப்படி எஜமானுக்கு கணக்கு கொடுப்பாரோ அதே மாதிரி நம்ம கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவேளை நீங்க டெக்னிக்கலி எனக்கு உண்மை தெரியலங்க, டெக்னாலஜி எனக்கு தெரியல அப்படின்னா கெட் அப்டேட். கொஞ்சம் டெக்னாலஜி லாங்குவேஜ் எல்லாம் படிக்க நம்ம கத்துக்கணும். நான்காவது, செட் ரீசனபிள் ரூல்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டைம் லிமிட் செட் பண்ணுங்க. கலந்து ஆலோசித்து டைம் செட் பண்ணுங்க. எங்களுடைய வீட்டுல நாங்க போட்டிருக்க ஒரு பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கும் சரி போனுக்கும் சரி எங்க பிள்ளைங்களே டைம் டேபிள் போட்டு ஓட்டிருப்பாங்க. இந்த டைம்ல இந்த டைம் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பேன், அப்புறம் சுவிச் ஆஃப். அது நான் வந்து ஐடியா தான் கொடுப்பேனே தவிர நான் ரூல்ஸ் போடுறது கிடையாது. அந்த ரூல்ஸ் எழுதி போடுறது அவங்க, நான் வந்து கைட் பண்ணி விட்டுறது, நாங்க விட்டுருவோம். ஏன்னா அவங்க அந்த டைம் டேபிள பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சு, இது கூட ஈவினிங் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி they will regulate themselves. செல்ஃப் ரெகுலேஷன் தான் பெஸ்ட் வே டு bring them up. இந்த செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லும் போது எனக்கு ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டர் ஞாபகம் வருது, ஈனோக் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் வந்து செல்ஃப் ரெகுலேட்டட் அப்படின்னு இருக்கு. ஈனோக் வாக் வித் காட், இல்ல தன்னுடைய வாழ்க்கையை தானே சீர்படுத்தி கடவுளோடு நடந்தான். சோ அப்படிப்பட்ட செல்ஃப் ரெகுலேஷன் இருக்கிற ஒரு பிள்ளைங்களாங்க நம்ம வளர்ப்போம். லாஸ்ட் 5th திங் தட் யூ கேன் டூ ஃபார் யுவர் சில்ட்ரன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செலிப்ரேட் ரிகவரி. அவங்க தப்பு பண்ணும்போது திட்டுறோம், குற்றம் சொல்றோம், குறை சொல்றோம், ஓகே, கோவப்படுறோம். ஆனா திருந்தி வந்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப நம்ம கண்டுக்காம போயிடக்கூடாது. ஆமா இவன் திருந்திரும், நாளைக்கு அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க திருப்பி டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அதனால தயவு செய்து அவங்க சேஞ்ச் காமிக்கிறாங்க, அவங்க ஒருவேளை போனை ஃபுல்லா விடாம இருக்கலாம், பட் அவங்களுடைய போன் யூசேஜ் குறையுது, 8 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தது இப்போ வந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. பரவாயில்லையே, ஃப்ரீயா இருக்கிறியா, வா வெளியில போயிட்டு வரலாம், இல்ல வா நம்ம இந்த வேலை செய்யலாம்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க. பாசிட்டிவா அவங்களை என்கேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம், ஓகே பிரதர் இதெல்லாம் சில்ட்ரன் சொல்லிட்டீங்க, இப்ப எனக்கே இந்த பிரச்சனை இருக்கு, TMI, டூ மச் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், என்னுடைய தலையில ஃபுல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வருது, நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சில மணி துளிகளிலே நம்ம முடிக்கலாம். ஒரு வேர்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போது, பிரசங்கி 5வது அதிகாரம் 3:7 இந்த 2 வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, டூ மச் ஆக்டிவிட்டி கிவ்ஸ் யூ ரெஸ்ட்லெஸ் ட்ரீம்ஸ், too many words make you a fool. ஒருவேளை நம்ம வேர்ட்ஸ் அப்படி சொன்னா பேசுற வார்த்தை இல்ல, நம்ம உள்ள உட்கொள்ளுகின்ற வார்த்தை கூட நம்ம என்ன ஆக்கிரும் சில நேரத்துல, பைத்தியக்காரன் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 7வது வசனம், டாக் இஸ் சீப் லைக் டே ட்ரீம்ஸ் அண்ட் அதர் யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டிஸ். அதனால நம்ம என்ன பண்ணணுமா, ஃபியர் காட் இன்ஸ்டெட். தமிழ்ல அதை பாருங்க, அந்த வசனம் 7வது வசனம் சொல்லுது, அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தியா இருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஸோ த ஃபர்ஸ்ட் மெடிசன் அல்லது டேப்லெட், என்னுடைய ஃபோன் அடிக்ஷன்ல இருந்து நான் எப்படி கதர் வெளியில வரணும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேப்லெட் என்னது, ஃபியர் காட். கடவுளுக்கு நம்ம பயந்திருக்கணும். இப்போ நம்ம படிச்ச எல்லாமே சில்ட்ரனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாமே நமக்கு அப்ளை ஆகும். இந்த கேஜ் மாடல் நமக்கு அப்ளை ஆகும், அடிக்ஷன் சைக்கிள் நமக்கு அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, பெரியவங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது, நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா காரியங்கள் மாறும். ஆனா அதுக்கு அடிப்படை கடவுளுக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். இயேசு சாமியுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. He was a busy man. ஒரு உயிரோடு இருந்ததே 33 வருஷம் தான். அந்த 33 வருஷத்துல 3 வருஷம் தான் மினிஸ்ட்ரி பண்ணாரு. ஆனா பைபிள் வாசிக்கிறோம், he was a busy man. அவரை சுத்தி எப்பவும் ஜனங்க இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, உதவி செய்துட்டே இருந்தாரு. ஆனாலும்
லூக்கா 5:16 நம்ம வாசிக்கிறோம், and he withdrew himself into the wilderness and prayed. யார் அவரை கூட்டிட்டு போறது? வேற யாரும் கிடையாது. யாரும் வந்து அவரை சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணல. அவருக்கே தெரிஞ்சிச்சு, இல்ல ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு, நான் டூ மச்சா இங்க பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், now I have to go into my father's presence சொல்லி அவரே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஜெபிக்க கடந்து சென்றார். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். he decided. இன்ட்ரெஸ்டிங்லி கடவுள் நமக்கு அந்த டிசிஷன் பவரை கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல நான் சொன்னேன், கடவுள் மனுஷனை படைச்சிட்டு அந்த டிசைடிங் பவர், ஆளுகை தன்மை, டிசிஷன் எடுக்கிற பவரை நம்ம கையில் கொடுத்துட்டார். அதை நாம் நன்மைக்காகவும் பயன்படுத்த முடியும், தீமைக்காகவும் பயன்படுத்த முடியும். நான் போனோட தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா யாராலையுமே மாற்ற முடியாது. பிகாஸ் இட் இஸ் யுவர் டிசிஷன், யுவர் சாய்ஸ். பட் இன்னைக்கு நான் விடுதலை பெறணும், வெளியில வரணும், இந்த கேஜெட் அடிக்ஷன்ல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா அகைன் தட் இஸ் யுவர் சாய்ஸ். காட் இஸ் தேர் டு ஹெல்ப் யூ. எப்படி இயேசு சுவாமி விலகி போனாரோ அதே போல நாம் விலகி போக முடியும். ஒரு அருமையான வசனத்தை சொல்லி முடிக்கிற நம்ம 2 தீமோத்தேயு 1:7 பாக்குறோம். For God did not give us a spirit of fear, but of power, love and self-control. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தமிழ்ல பாத்தீங்கன்னா இச்சை அடக்கம் அப்படின்னு நம்ம ஆவியின் கனியில படிக்கிறோம்ல. இந்த தமிழ்ல போட்டு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். தெளிந்த புத்தின்னு என்ன? ஒழுங்கா திங்க் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஒருவேளை உங்களால திங்க் பண்ண முடியாமல் டிஃபிகல்ட்டி சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் அ ப்ராமிஸ் வேர்ஸ் ஃபார் யூ. காட் ஹஸ் கிவன் தட் ஸ்பிரிட். நம்ம அதை யூஸ் பண்ணணும். போனை வாங்கிட்டு பாக்ஸ்லேயே வச்சிருந்த யூஸ் இல்லை. வி ஹேவ் டு டேக் இட், சார்ஜ் இட் அண்ட் யூஸ் இட். அதே மாதிரி ஆண்டுடைய ஆவியானவர் நம்ம யூஸ் பண்ணும்போது he will help us. God has given already. செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். In conclusion, change starts with you, but it doesn't start until you do. மாற்றம் உங்களிடத்துல ஆரம்பிக்கும், ஆனா அந்த மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டியது யாரு? நீங்க தான். இல்ல நீங்களும் நானும் தான் அந்த சேஞ்சை கொண்டு வரணும். ஸோ எனக்கு அடிக்ஷன் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சா மட்டும் போதாது. அதை நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் வரணும்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கணும். டைம் டேபிள் போடணும், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். தூங்க முன்னாடி அலாமுக்கு வேற ஒரு அலாம் கிளாக் வாங்கி வச்சுக்கலாம். சாப்பிட போகும்போது போனை எடுத்துட்டு போக மாட்டேன்னு முடிவு எடுக்கணும். போனை ஒரு இடத்துல வச்சிடணும் இல்லைங்களா? இத்தனை மணி நேரத்துக்கு மேல நான் போனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன்ஸோ இல்லை மொபைல் டேட்டாவோ வைஃபையோ ஆஃப் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் மாற்றம் வரும். திடீர்னு வந்து சேஞ்ச் எல்லாம் வராது. பிகாஸ் காட் இஸ் கிவன் அஸ் தி எபிலிட்டி. ஸோ ஸ்டாப் யூசிங் செல்போன் அன்டில் யூ டோன்ட் நீட் இட். பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். இந்த ஃப்ரீ அப்படின்றதுக்கு ஒரு பைபிள் வசனம் காமிச்சாரு, இதை நான் வேகமாக வாசிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ ஹவு டு பிரேக் ஃப்ரம் அன் அடிக்ஷன், பிரேக் ஃப்ரீ, ஃபோக்கஸ் ஆன் சம்திங் பெட்டர். F for focus on something. R, restore broken relationship. நம்முடைய நிஜ உறவுகளை சரி பண்ண நம்ம முயற்சி எடுக்கலாம். நம்முடைய வீட்டில் இருக்கிற உறவுகள், மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைங்களோடு, மாமனார் மாமியாரோட, அப்பா அம்மாவோடு நம்ம அந்த இந்த போன்னால நம்ம உறவுல உடைச்சிருந்தோம்னா இன்னைக்கு லெட்ஸ் கோ அண்ட் ரெஸ்டோர் திஸ் ரிலேஷன்ஷிப். E, enlist a support group. உதவி தேடி நாடி செல்லுங்கள். வெக்கப்படாதீங்க. அடிக்ஷன்ல இருக்கிற அப்படின்னு சொன்னா என்னால எல்லாம் முடியும், எனக்கு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி டோன்ட் ஹேண்டில் இட் யுவர் செல்ஃப். கோ ரீச் அவுட். உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் இ, அடுத்த இ பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் மை செல்ஃப் டு அதர்ஸ். அதுக்கு அந்த வசனம் போட்டிருக்க 2 Corinthians கிரைஸ்ட் ஹெல்ப்ஸ் us in all our troubles so that we are able to help others in trouble using the same help that we ourselves have received from God. நான் ஆரம்பத்துல சொன்னீங்களா, உங்க இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேன் இல்ல ஃப்ரீ மேன் அப்படின்னாலும் பேசல. இந்த கஷ்டத்தொடையெல்லாம் போய், இந்த அடிக்ஷன் வழியெல்லாம் போய் வெளியில வந்ததுனாலதான் தைரியமா உங்ககிட்ட பேச முடியுது. ஸோ ஒருவேளை நீங்க அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா டோன்ட் வரி. நீங்க எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களோ நீங்க போய் உதவி செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து God will bring you out. So focus, restore, enlist and extend. And என்னோட சேர்ந்து வந்து ஒரு சின்ன ஜெபத்தை வாசிங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, பட் எல்லாருக்கும் இதோடைய அர்த்தம் புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரேயரை வாசிச்சுட்டு நம்ம இந்த இன்னைக்கான டிஸ்கஷனை நம்ம முடிச்சிடலாம். சேர்ந்து வாசிக்கலாமா? Dear God, please help me to turn my spirit towards you so that I can find the strength to overcome my problems, my addictions, my struggles with gadgets, my phone. Forgive my doubts and fears and fill me with your love and strength. தமிழ்ல நான் சொல்றேன். அன்பின் பரலோக பிதாவே இயேசு சுவாமி, எனக்கு உம்முடைய உதவியை தாங்க, உம்முடைய ஆவியை தாங்க சுவாமி. எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பலவீனம், வீக்னஸஸ், அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர உங்களுடைய பலன் எனக்கு தாங்க சுவாமி. என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய பயங்கள், எனக்குள்ள போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான குழப்பங்களையும் மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆவியை தாங்க.
உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பலத்தையும் எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்திலே நம்பி ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இந்த டிஸ்கஷனை கேட்டுட்டு இருந்த உங்க ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க சீக்கிரமா இந்த கேஜெட் அடிக்ஷன்ல இருந்து விடுதலை பெற உங்களுடைய வாழ்த்துக்கள். உதவி வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து எங்களை அணுகுங்கள். உதவி செய்ய அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். God bless you. Have a wonderful day ahead.